வணக்கம். ஒரு உதாரணத்துக்கு கூட சில பேரை கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உதாரணத்துக்கு இல்ல, மனசார பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அத ஏத்துக்கவே முடியல. கமலஹாசன் பேசுறது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு அத ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு வீடியோவா பண்ணி உங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலிக்கிற விஷயம். அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ரொம்ப தெளிவாவே எல்லாருக்குமே புரியிற மாரி, எல்லாருக்குமே எரியிற மாரி ஒரு விஷயத்த டைரக்ட்டா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், சீட்ட தியாகம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்காக குறிப்பா முதல்வர்களுக்காக ரீசெண்டா பவுன்சர் ஒர்க்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பிரச்சார பீரங்கியா பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சாரம் வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவரோட கட்சி இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக திமுகவை சேர்ந்த வேட்பாளர் எல்லாருமே ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் முதல்வருக்கே கொளத்தூர்ல போய் பிரச்சாரம் பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியே துறைமுகம் பக்கம் வந்தா பாத்தீங்கன்னா, இவருக்கு சில விஷயங்களை இந்த 4 வருஷத்துல முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம பல விதங்கள்ல உதவியாகவும் இருந்த சில சிக்கல்கள் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு உதவி செய்த அமைச்சர் சேகர் பாபுவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்துல போயிட்டு நீங்க வழக்கம் போல பாத்தீங்கன்னா, இது டெல்லிக்கும் தமிழகத்துக்கான போர், தமிழகத்தோட உரிமையை பறிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முட்டு கொடுக்கறதுக்காக வழக்கமான உங்களுடைய பாணியில நீங்க பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அநியாயத்துக்கு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது எவ்வளவு காசு கொடுத்தாலும் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை என் வாயால ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்களா. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர் இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். பாத்தீங்களா, அதாவது அவர் சூப்பரா நடிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் நடிக்கலைங்க, மனசார சொல்றாரு. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி வாய் கூசாம இப்படிலாம் உங்களால சொல்ல முடியுது? உங்களோட சுய லாபத்துக்காக நீங்க இவங்க கூட ஒரு டாக் டீம் போட்டீங்க விக்ரம் படத்துல இருந்து அப்படிங்கிறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை சீட் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் எப்படினாலும் கொடுத்துக்க மாட்டாங்க. அது வேற விஷயம் இல்லை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு. அப்படி நீங்க சொன்னாலும் போயிட்டு பிரச்சாரம் பண்றப்போ சேகர் பாபு அவர்கள் செயல் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வார்த்தை ஜாலத்துல பேசிட்டு போயிருக்கலாமே. அவர் பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தாரு. சில கோயில்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. திமுகங்கிறது பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுவாங்க. பட் இப்படி ஒரு அமைச்சரை வச்சிருக்கிறது திமுக. இந்த மாதிரி பாருங்க, எனக்கே வருது, உங்களுக்கு டிசைன்டேஷனா வரும். பட் நீங்க சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சதுலே ரொம்ப ராஜராஜ சோழனே மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நீங்க ஆனா எப்பவுமே சோழர்கள் மேலேயும் ராஜராஜ சோழன் மேல குறிப்பா உங்களுக்கு ஒரு காழ்ப்பு இருக்கிறதா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என் தசாவதாரம் படத்துலயே பாத்தீங்கன்னா சோழ மன்னனை தப்பா காட்டி நீங்க அதாவது உங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னரும் பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தமிழ் மன்னர்களை குறித்து நிறைய வாட்டி நீங்க நெய்யாண்டி பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு சோழ மன்னர்கள் மேலேயும் சோழர்கள் மேலேயும் பாத்தீங்கன்னா சுத்தமா மரியாதையே இல்ல புரிதல் இல்ல சும்மா டேக் இட் ஃபார் கிராண்டடா யார் வேணா கூட கம்பல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ராஜராஜ சோழனை கம்பேர் பண்றீங்க. சரி, ஒரு லாஜிக் படியே எப்படியே வச்சுக்கலாமே. இப்போ அவர் ஒரு மன்னர், இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர். சரி, நீங்க நல்ல ஐசா வைக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை ராஜராஜ சோழன் கூட இல்ல, அதுவும் அபத்தம் தான், ஏத்துக்கவே முடியாது. அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த சேகர் பாபு அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு? அவர் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஃபோன் காலில் பல பேர்கிட்ட எப்படி பேசியிருக்காரு, நேரில் பத்திரிகையாளர்கள் எப்படி டீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாராவது மனு கொடுக்க போனா, கோரிக்கை வைக்க போனா, அவங்க ஏரியாலே பார்த்தீங்கன்னா யாராவது பேசுறப்ப எப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு காணொலிகள் இருக்கு. எதிர்கட்சியில ஒருத்தர் பாத்தீங்கன்னா அதிமுக இவர் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்த்திருக்கேன். அவர் மட்டும்தான் சேகர் பாபுக்கு எதிராக பேசின ஒரே ஆளான பார்த்திருக்கேன். மற்ற எல்லா இடத்துலயுமே சேகர் பாபுடைய அதட்டல் பேச்சு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா அமைச்சர்களே ஒரு ரவுடி அமைச்சராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி வச்சிருக்க இந்த சேகர் பாபுவை சில பேரோட உயிர் போனதுக்கும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகிக்கப்படுற சேகர் பாபுவை நீங்க ஆதரிச்சு பேசுறது எல்லாமே ஓகே. ஆனா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ராஜராஜ சோழன் கூட கம்பேர் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க கேரக்டராகவே மாறிட்டீங்க அப்படின்னு புரியுது. அதற்காக மற்ற கேரக்டர்லாம் எதுக்குள்ள கொண்டு வரீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவர் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய நடிகர், நம்ம ஊர்ல எல்லாரையும் வாழ வைப்போம், உட்கார வைப்போம், தலை மேலேயே உட்கார வைப்போம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மாதிரி நம்ம பிரகாஷ் ராஜை பாத்தீங்கன்னா எல்லாருமே மரியாதை கொடுத்து தான் வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் காவிரி பிரச்சனை அப்போ கூட அவர் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்காம ஒரு கன்னடிகாவா அவங்களோட சைட்ல இருந்து அவங்களோட நியாயத்தை பேசுவாரு. பரவாயில்லையப்பா, இரட்டை நிலைப்பாடா இல்லாம ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக பொழப்புக்காக மாத்தி பேசாம இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவர் பெருமையா பார்த்த கூட உண்டு. அவருடைய திறமை, நடிப்பு திறமை மேல எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கு. ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ்னு இன்னைக்கு வரைக்கும் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நடிகர்.
பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க மேல எல்லாருக்குமே ஒரு நல்ல பார்வை இருக்கிறப்போ ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே சேகர் பாபு பக்கத்துல இவர் உட்கார்ந்துருக்காரு. ஸ்டாலின் அவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து புகழ்ந்து வந்து ஏற்கனவே அவர் வந்து புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப நடுவுல சேகர் பாபு வந்து இன்னும் அந்த வீடியோ எல்லாம் இருக்கு, நீங்க வேணா பாருங்களேன். சரியா பேசிட்டாரு, நல்லா போச்சு. சிஎம் நல்லா அவர் வந்து முதல்ல பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டை போடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிட்டு போடுறதா நான் என்னால முடியாததா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இன்னும் வந்து 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி வந்து முதல்வர் புகழோன்னு புகழ்ந்துட்டு போயிருப்பீங்க. அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து திமுக கூட வந்து ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்றீங்க. உங்களுடைய சித்தாந்தத்துக்காகலாம் இல்லை, உங்களோட சுய லாபத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆளும் அரசாங்கமா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு நீங்க வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. நீங்க எப்பவுமே மோடியை எடுத்து பேசும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல மதச்சார்புள்ள ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசும்போது எப்பவுமே வந்து பரவாயில்லையே பிரகாஷ் ராஜ் பயப்படாம பேசுறாரு, அவருக்கு நார்த்லாம் வந்து வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்காம பேசுறாருன்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்களை வந்து ஒரு மரியாதையா பார்த்தது உண்டு. ஆனா அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க திமுகக்கு எப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அதுல இருந்துதான் நீங்க நேஷனல் லெவல்ல ஒரு அரசியல் நடக்கிறப்போ பேசுறது அப்படிங்கிறது ஓகே. பட் நீங்க கர்நாடகாவை சேர்ந்தவர், இங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் கொடுக்குறோம். பட் நாங்க வந்து இல்ல இங்க இருக்கிற ஏதோ ஒரு நடிகர் வந்து கர்நாடக அரசியல் பத்தி பேசினா நீங்க ஏத்துப்பீங்களா இல்ல கன்னட மக்கள் தான் ஏத்துப்பாங்களா? எந்த அளவுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டாலரன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னாடி பேசிட்டோமே ராஜராஜ சோழன் கதை விட்டாரு, கமல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை ஃபேக்ட் தமிழ் மொழியை பத்தி சொன்னதுக்கே வந்து கர்நாடகர்கள் எப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்க கர்நாடகாவில் நடக்கிற அரசியலை பத்தி பேசலாம், நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கலாம், உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தேவையே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழக அரசியல் குறித்து ஒரு கமெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒன்னு திராவிட மாடல், ரெண்டாவது அடிமை மாடல், மூணாவது சினிமா மாடல். திராவிட மாடலாம், அதுக்கப்புறம் மோடி இது வந்து டப்பா மாடல். சரி, ரெண்டு கூட வந்து ஏத்துக்கிறோம். திராவிட மாடலுக்கு நீங்க சொம்பத்துக்குறீங்க, மோடி இது வந்து டப்பா மாடல் அப்படின்றது உங்களுடைய கருத்து. சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சினிமா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நாங்க விமர்சிப்போம். இந்த ஸ்டேட்ல எங்களுக்கு ஓட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னடா தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்து இப்படி மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு விஜய் விமர்சிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் அது நீங்க பண்ணலாமா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் புதற்குள்ள வந்து வெளில இவரை பத்தி ஒரு நியூஸ் வந்தது கிசுவா. ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் குணச்சித்திர நடிகர் விஜய் கூடயே சேர்ந்து நடிச்சவர், அவர் வந்து விஜய்க்கு எதிராக பேச வச்சா மக்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து புஷ் பண்றாங்க, பெரிய அமௌண்ட் வந்து அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அந்த பேன் இண்டியன் ஸ்டார் அந்த குணச்சித்திர நடிகர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, நான் பாட்டு ஒரு பொதுவான ஆளா இருக்கேன், இப்ப இந்த நடிகருக்கு எதிராக பேசினா எல்லாருமே ஓரம் கட்டிடுவாங்க, இதோட என்னால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டதா வந்து அந்த கிசு செய்தியில போட்டுருந்துச்சு. கண்டிப்பா அது பிரகாஷ் ராஜ் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா யோசிச்சுட்டே இருந்தா நிர்பந்திச்சாங்களா இல்ல அமௌண்ட் இன்னும் அதிகமாயிருச்சா என்னன்னு தெரியல. தேவையில்லாம நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பேசி நீங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது உங்களை எல்லாருமே ஒரு அன்போட பார்த்துட்டு இருந்தது போய் ஒரு வெறுப்போட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நீங்களே ஏற்படுத்திக்கிட்டது தான். இன்னொன்னு லேடி துரந்தரை பத்தி வந்து சொல்லியே ஆகணும். திமுகக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார பீரங்கியா வந்து ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பினிஷிங் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எப்போ முதல்வர்கள் பக்கத்துல உட்காந்து முதல்வர்களே கலாய்ச்சிங்களோ அன்னையில இருந்தே உங்க மேல எக்ஸ்ட்ரா கண்ணு வைக்க ஆரம்பிச்சிருக்கணும். சமீபத்துல திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தப்போ வந்து பேசுறாங்க, தீபம் கண்டிப்பா ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூலர் ஸ்டாண்டர்ட் எடுத்து எல்லா பக்கமும் வந்து பூசி மொழிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு அதிகமான டேமேஜை கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி 10 சீட்டை லாவகமா எடுத்துட்டு போன லேடி துரந்தர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போந்து என்னோட விசுவாசம் எடப்பாடிக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராகவே வேலை செய்யற மாதிரி தான் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காங்க. பேசினது நீங்களே பாருங்க. நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டுமில்ல கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார். இதுல இன்னொரு விஷயம், அதை நான் வந்து பேச மறந்துட்டேன் போன வாட்டி பிரேமலதா அவர்கள் பேசுறப்போ. இந்த வடிவேல் ஒருத்தர் இருந்தார், அவர் உங்களுக்கு தெரியும் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வந்து அதுக்கப்புறம் அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தப்போ வந்து திரைத்துறையில இருந்து முற்றிலுமா வந்து ஓரங்கட்டப்பட்டார். காமெடி சக்கரவர்த்தியா இருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வர முடியல. இத்தனைக்கும் திமுகவுடைய ஆட்சியில அவர் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. உதயநிதிக்கு அப்பாவாலாம் நடிச்சார். அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி திமுகவுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியா இருந்து இந்த தேர்தலையும் சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாரு. விஜய் குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி பேசினாரு. அதே பேட்டர்ன்ல யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ வெறும் ஜோக்கர் தான், உன்னை நாங்க யூஸ் பண்ணிப்போம், உன் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த வேணானா இந்த கார்டை நாங்க தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எப்போ பிரேமலதா அவர்கள் உள்ள வந்தாங்களோ வடிவேல ஒழிச்சு வச்சுட்டாங்க.
பிரேமலதா அவர்களுக்கு முகம் எங்க போகும் சொல்லுங்க, வடிவேல் ஒரே மேடையில இருந்தா? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா பிடிக்குமோ இல்ல சப்போர்ட் பண்றோமோ இல்லையோ, அந்த மனிதரை பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா வந்து காயப்படுத்தினதுல ஒரு முக்கிய பங்கு வடிவேலுக்கு உண்டு. வடிவேல் வந்து நன்றி இல்லாம நடந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து கடைசியில மரணத்தை கூட வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கோபம் இருக்கக்கூடிய அந்த வடிவேல் இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு தான் இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ காலங்கள் எப்படிலாம் மாறுது, காசு அப்படிங்கிறது எப்படிலாம் எல்லாரையும் ஆளை மாத்துது அப்படிங்கிறது வந்து நீங்களே பாருங்க. அந்த உதாரணத்துக்காக தான் சொன்னேன். இதுல முதல்வர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் காணொலிகளா வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் காமெடி பண்றாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஒரு செய்யக்கூடியது வந்து என்னடா இது, ஏன் இப்படி பண்றாரு, அவருக்கே இது ஒரு பேட் பப்ளிசிட்டி தானே, அதை வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு ஒரு வயசான அம்மா வந்து மனு கொடுக்குறாங்க, காலில் உள்ள முயற்சிக்கிறாங்க. அவரால் உடனே குனிஞ்சு அவங்கள வந்து தூக்க முடியல, இல்லை வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியல, அந்த இடத்துல கும்பலாக நின்னா கூட பரவாயில்ல, அதை வந்து கடந்து போகலாம். அவங்கள கையை வச்சு தள்ளிட்டு போறாரு. சரி, அதோட நிற்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு குழந்தைய ஆசையா ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாரு. நீங்க தானே அப்பாங்கிறீங்க, தாத்தாங்கிறீங்க, வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சூட் ஆகுதோ இல்லையோ, சரி ஏதோ ஆசைக்கு சொல்றீங்க அப்படின்னு விட்டா, அந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் நடிக்கிறதுக்காகவாவது நீங்க வந்து ரொம்ப கைதா நடந்துக்கலாம். அவரையும் பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளுறீங்க, திட்டிட்டு போறீங்க. ஸோ உங்களை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வராங்களே, உங்களையும் நம்பி மனு கொடுத்தா வந்து சரியாகும் பிரச்சனை நினச்சி வராங்களே, உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி வராங்களே, அவங்கள தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ஆக்டிங், உங்களோட ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைடு ஆர்டிஸ்ட்லாம் வந்து எந்த நேரத்தில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருவீங்க. அதை தாண்டி ஒருத்தர் உங்ககிட்ட வந்தாலும் சில பல காரணங்களுக்காக பயந்துருவீங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களால் வந்து நிஜமாவே ஒரு நல்லவராக இருக்க முடியலாம், நல்லவராக நடிக்கலாம் இல்லையா? பட் பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்து வந்து மக்கள் வந்து பல உண்மைகளை வந்து இந்த மாதிரி காணொலிகள் மூலியமா பல பேர் பேசுறது, அந்த வார்த்தைகள் மூலியமா இல்லாம ஒரு செகண்ட்ல உங்களோட செயல்கள் மூலியமா புரிஞ்சுப்பாங்க. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு நன்மை தான் செய்றீங்க. உங்களை யாரும் நீங்களே வந்து வழிகாட்டிட்டு இருக்கீங்க. இருந்தாலுங்க இவ்வளவு நேரம் பேசினா ராஜராஜ சோழன் கூட கமல் வந்து கம்பேர் பண்ணிருக்க கூடாது. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா?